ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தி டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி எழுதினது வந்து பார்த்தோம்னா கேஎஸ் டகல் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் எழுதியிருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்தார் சிங் டகல் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 1917 2012 வரைக்கும் இவருடைய வாழ்க்கை காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவர் ஒரு இந்தியன் ரைட்டர். ஸோ இந்தியன் ரைட்டர்னு நம்ம வந்து இவர் வந்து சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரைட்டர் ப்ளஸ் வந்து இவருடைய ரைட்டிங்ஸுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபியில் எழுதியிருப்பார், ஹிந்தியில் எழுதியிருக்காரு, அண்டு இங்கிலீஷ்லேயும் வந்து இவருடைய ரைட்டிங்ஸ், அதாவது இவர் எழுதின எழுத்துக்கள், இவருடைய கதைகள் வந்து பார்த்தோம்னா இந்த மொழிகள்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருக்காரு. இவருடைய பெரும்பான்மையான ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்டு சோசியல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சோம். அண்டு சோசியல் ஜஸ்டிஸ், நமக்கு வந்து ஒரு மனிதன்னா இப்படி தான் நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை வச்சு தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற ஸ்டோரியோட கதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொராலிட்டி ஓகேங்களா. ஸோ உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான விஷயத்தை சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதையும் இருக்கும். ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து டிட்டு அப்படிங்கிற பர்சன் வந்து இருப்பார். அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோம்னா ஹர்டிட் சிங் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிட்டுவோட மனைவி தான் பண்டி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அண்டு இன்னொரு கேரக்டர் வந்து கொல்லு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு 3 கேரக்டரை மட்டுமே மையமாக வச்சு இந்த ஒரு கதை வந்து இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிட்டு அப்படிங்கிற இந்த டாக்ஸி டிரைவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கதையுடைய ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாகவே இதில் இந்த 3 கேரக்டர்ஸில் டிட்டு அண்டு பண்டிங்கிற இந்த கணவன் மனைவி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிட்டு வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து மற்றவங்க பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர். ஆனால் பண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம், நமக்கு வந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கினா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா டாக்ஸி டிரைவராக இருக்கிற அந்த டிட்டு அப்படிங்கிற நபர் வந்து எப்போதுமே வந்து அவருடைய டாக்ஸியில் வந்து பயணிகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் வர்ற அந்த பணியை தான் செஞ்சிட்ருப்பார். எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடிய நபர். ஸோ அப்படி இருக்கிற இவருடைய அந்த ஒரு காரில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் மாலை பொழுதில் வந்து ஒரு 6 o'clock ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஈவினிங் டைமில் வந்து ஒரு வேலட் ஒரு பர்ஸ் வந்து கிடக்குது, பின்னாடி சீட்டில் வந்து கிடக்கும். ஸோ அதில் வந்து முழுசாக பணம் இருக்கும். ஸோ அந்த வேலட்டை வந்து அவர் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அது வந்து யாருது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அப்படியே சகஜமாக பேச்சு கொடுப்பாராம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பேசுவாராம். ஸோ அப்படி பேசுகிறது மூலமாக அப்படி அவருடைய காரில் பயணம் பண்ணுறவங்களுடைய அவங்க எங்கே போகிறாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டா உடனே அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவார். ஸோ இப்படி தான் வந்து அவர் இருந்திருக்காரு. இதை ஏன் அவர் பண்ணுறாருன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கேஸை வந்து அவருடைய காரில் ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் கரெக்டாக அந்த பொருளை வந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பார். ஆனால் இந்த ஒரு வேலட்டை அவரால் திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பார். ஏன் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு பேசஞ்சரும் அவரோட காரை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் அந்த காரை வந்து பார்த்துருந்துருப்பார். ஸோ எந்த பொருளும் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் உடனே கொடுத்துருவார். ஆனால் அவர் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த வேலட்டையே பார்க்குறாரு. காருடைய சீட்டில் இருந்ததையே சரியாக கவனிக்காமல் 6 மணிக்கு தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் அது யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது என்னன்னு தெரியாமலே அவர் வந்து அந்த வேலட்டை வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அவருடைய வீட்டில் வந்து பார்த்தோம்னா பண்டி அப்படிங்கிற அவங்களுடைய மனைவி ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா லூக்கோட்ராமா அப்படிங்கிற ஒரு லூக்கோடெர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பெரும்பாலும் மற்றவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி போடுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லூக்கோடெர்மா அப்படின்னா நமக்கு வந்து தோலில் வந்து அங்கங்கே வெண்மையாக அப்படி மாறும் பார்த்திங்களா, ஸ்கின்னில் வெள்ளையாக வரும்ல. ஸோ அதை தான் லூக்கோடெர்மா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு நோய் வந்து பண்டிக்கு வந்து இருக்கும். அந்த நம்ம டாக்ஸி டிரைவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க பொருளை நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்ததுக்கான ஒரு இன்சிடெண்ட் வந்து சொல்லுவாங்க. அவர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா
இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியறதுக்கு முன்னாடி அந்த கதை, ஓகேங்களா. ஸோ அந்த டிட்டு வந்து அந்த பாகிஸ்தான் பகுதியில் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் மார்க்கெட் வழியில் போகும்போது ஒரு பார்சலை வந்து கீழே ஒரு கிஃப்ட் மாதிரி கிடக்கிற மாதிரி ஒரு பார்சலை வந்து பார்ப்பார். ஸோ அவர் யாரும் நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யாரும் பார்க்காதம்போது அவர் வந்து இறங்கி அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு அழுங்காமல் யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை ஓப்பன் பண்ண அடுத்தடுத்து பேப்பராகவே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாக்ஸ் லேயராக போய் உள்ளே எம்டியாக தான் இருக்கும். அப்புறம் தான் அவரே ரியலைஸ் பண்ணுவார், யாரோ ஒரு கடைக்காரங்க வந்து இந்த மக்களுடைய நேர்மையை வந்து சோதித்து பார்க்கணுங்கிறதுக்காக இதை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெட்டியை போட்டவங்க நம்ம எடுத்தவங்கள பார்த்துருந்துப்பாங்க. ஸோ நம்ம தான் அந்த பெட்டியை எடுத்தோன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம திரும்ப கொடுப்போம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம். அதனால் இனிமேல் வந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னா இவன் தான் வந்து அந்த நேர்மையான ஆள் இல்லை அப்படிங்கிறது தெரியும். கீழே கிடக்கிற பொருளை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்கிறத நம்மளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்டு பக்கமே அவர் வந்து போகாமலே இருந்திருப்பார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை வந்திருக்கும். ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து இவர் வந்து வந்திருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அப்போலேருந்து எந்த ஒரு பொருள் வந்து கீழே கடந்து எடுத்தாலும் அது மேலே ஒரு கண்ணோட்டம். எப்படின்னா நம்மளை யாராவது நோட்டம் பார்ப்பாங்க, நம்ம மற்றவங்க பொருளை வச்சக்கூடாது, திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவருக்குள்ளே இருக்கும். இன்னும் பெரும்பாலும் அந்த வேலட்டை வச்சு அவர் வந்து சொல்லுவார், இது வந்து ஒரு பணக்காரங்களோட பர்ஸாக தான் இருக்கும். பெரும்பாலும் பணக்காரங்க வந்து பணத்தை பெரிய அளவில் மதிக்க மாட்டாங்க. ஸோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படி தான் இதையும் விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து நினச்சிருப்பார். வீட்டில் வந்து பண்டிக்கிட்ட வந்து அந்த வேலட்டை வந்து கொடுத்துருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கனவு அவருக்கு வரும். தன்னோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி ஒரு கனவு வரும். அந்த திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு இன்சிடெண்ட் அவர் மைண்டில் இருக்கும்போது, சரி நம்மக்கிட்ட வந்து மற்றவங்களோட பொருள் அந்த பணம் இருக்கவும் தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து கனவு வருது. ஸோ நம்ம அந்த வேலட்டை வந்து அவங்கள ஓனரை கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி பண்டி தன்கிட்ட வச்சுருந்தா அந்த பர்ஸை வேலட்டை போய் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எடுக்கலாம், தன்னோட மனைவிக்கு தெரியாமல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த மனைவி வந்து முழிச்சிருவாங்க. முழிக்கும்போது 2 பேருக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் வந்துடும். நான் இந்த பணத்தை வந்து குடும்பத்துக்கு தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து இல்லை, நான் அந்த பணத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட எப்படியாவது நான் கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பண்டி வந்து தன்னோட மனைவி சொல்லுவாங்க, நம்மளே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குழந்தைகளை வந்துட்டு சரியாக பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த பணத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க. ஆனாலும் சமாதானமாகாத இவர் வந்து பார்த்தோம்னா தன்னோட மனைவியை வந்து அடிச்சிருவார். ஆனால் அடிச்சிருந்தாலும் கூட அந்த சண்டை அந்த நைட்டில் வந்து முடியுது. மறுநாள் காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டி வந்து அந்த பணமெல்லாம் சரியாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பையன்கிட்ட அந்த குல்லுங்கிட்ட வந்துட்டு அப்படியே இந்த கரன்சி நோட்டெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் கேட்குறான், நேற்று வந்து அப்பா அவங்கள அடித்தாரே அம்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில வந்து சண்டை வரதெல்லாம் சகஜம்தான், இது வந்து எப்போவும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அதோடு வந்து அந்த கதை முடிகிற மாதிரி இருக்கும். அந்த பணம் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்தாங்களா என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா ரைட்டர் வந்து அதை ஆடியன்ஸ் நம்ம மாதிரியான ரீடர்ஸ் கையிலே கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டுட்டு போய் கொடுக்கறது நல்லதா, இல்லாட்ட தன்னுடைய குடும்பத்துக்கே செலவு பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட இந்த ட்ராமா வந்து இந்த கதை வந்து முடியும். உங்களுக்கு இந்த பணம் வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அப்படி கிடைச்ச பணத்தை குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது நல்லதுன்னு தோணுதுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அந்த பணம் வந்து மற்றவங்களோடது, அதை அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிற இந்த டிட்டுவோட திங்கிங் வந்து நல்லதா அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தூரம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.